வெல்கம் டு ரீசார்ஜ் வெயிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 7க்கான அப்டேட் தான். ஸோ தமிழ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோன்னு. அண்ட் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ப்ரோமோ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த தேர்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அர்ச்சனாவை தான் காட்டுறாங்க. அர்ச்சனாவும் மாயாவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, டே ஒன்லேருந்தே அவங்க தான் சேர்ந்துருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ விசித்ராவும் இல்லை, பூர்ணிமாவும் இல்லைன்னும் போது ஆப்வியஸாக மாயா பேச ஒரே ஆள் அர்ச்சனா தான். அது புரியாமல் அர்ச்சனாவும் போய் அவங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. நடுவில் ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. அந்த டாஸ்கில் யாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சைடு இருக்கிற ஸ்மால் பாஸ் சைடில் இருக்க 4 பாய்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவை பற்றி சொல்லியிருக்கிறத உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இது கேம் தான், கேமாக தான் விளையாடணும். இது ரொம்ப வாட்டி அர்ச்சனா கிட்ட சொல்லியாச்சு. ஆனால் அவங்க வேணுன்ற போது மட்டும் அது கேம்னு எடுத்துக்கிறாங்க. வேணாதப்போ அது இந்த மாதிரி ஷவுட் ஆகிறாங்க. ஸோ இந்த இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இனிமேல் யார் புரிய வைக்க போகிறா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 4 நாள் 5 நாள் தான் இருக்குது இந்த வீக் முடிகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் இருக்கும். அண்ட் அதுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த போன எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உள்ளே வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த கண்டஸ்டன்ஸ் வேணால் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போவுமே பிக் பாஸ் நல்லா கேட்டுட்ருப்பார். கோட் வேர்டு யூஸ் பண்ணியோ இல்லைனா பாத்ரூம்குள்ளே போகும்போது தான் உங்களால் சொல்ல முடியும். தவிர்த்து அவங்கனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் பெரிய விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லும்போது கரெக்டாக தினேஷையும், அதுக்கப்புறமா ஏன் அவங்களெலாம் நான் ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய வேல்யூ கொடுத்து வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது பார்த்திங்கன்னா விஷ்ணுவே காட்டுறாங்க. ஸோ விஷ்ணு தினேஷ் எல்லாமே இவங்களை பற்றி இப்படி பேசியிருக்காங்கன்றது தான் இந்த ப்ரோமோவில் சொல்லியிருக்காங்க. இந்த 4 நாள் 5 நாளில் வந்து என்ன நடக்க போகுதுன்றது வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. இல்லைனா ஆப்வியஸ்லி முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி மாயாவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்காக இவங்கள டவுன் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். மக்களே மாறி ஓட்டு அர்ச்சனை வேணாம், அர்ச்சனை இப்படி பண்ணுறாங்களே சொல்லிட்டு மாயாவுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, இன்னும் அர்ச்சனா தான் ஜெயிக்கிறதுக்குமே இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு இந்த பொண்ணு கஷ்டப்படுது, இவங்களுக்கு எல்லாருமே ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு மாறி அர்ச்சனாவே வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சைடு இருக்கிற மணி, விஷ்ணு தான் ரொம்பவுமே டஃப் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. டைட்டிலுக்கும் ரன்னர் அப்புக்குமே சொல்கிறேன். ஸோ டைட்டில் வேணால் அர்ச்சனா வாங்கிக்கலாம், ரன்னர் அப் வந்து நான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் மணியும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ தினேஷுமே கிட்டத்தட்ட அதுதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இவங்க பண்ணுற இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க சொன்ன விஷயத்த இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி இருக்குல்ல, இதனால அவங்களுக்கு விழுகிற ஓட்டும் சேர்ந்து ஒன்று மாயாக்கோ இல்லைனா அர்ச்சனாக்கோ தான் விழப்போகுது. அதனால் அந்த டைட்டில் வின்னர் இல்லாமல் ரன்னரப் ஆகிறதுக்கான சான்சஸுமே இவங்களுக்காக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனாவும், ரன்னரப் வந்து மாயாவும் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இவங்க கரெக்டான கேம் தான் விளையாண்டுறாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை இது எல்லாமே கேம் தான் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிக் பாஸ் ஃபேனாக இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுமே இந்த வீடியோ பார்த்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய லைவ்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுவுமே வேணும்னா லைவில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைவ் பிக் பாஸ் அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.